नाम आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ मध्ये भगवन्तौ पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। शरणौ पुनर्तु सर्ववीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நாம் ஒரு கற்பனை உலகத்தை பார்ப்போம். ரெண்டு பேரை தனித்தனியாக பிரிக்கிறோம். ட்வின் பிரதர்ஸ், இரட்டை சகோதரர்கள். ஒரு பையனை பூமி மாதிரி ஒரு இடத்துல வளர்க்குறோம். இன்னொருத்தனை ஆகாய வெளியில் நிறையீர்ப்பு விசை இல்லாத இடத்துல வளர்க்குறோம். நிறையீர்ப்பு விசைன்னா உங்களுக்கு தெரியும், கிராவிட்டி. இன்னொரு பையனை ஜூபிட்டர் மாதிரி ஒரு பிளானட்டில் வளர்க்குறோம். 3 பேர். ஒருத்தன் பூமி, இன்னொருத்தன் ஜூபிட்டர், இன்னொருத்தன் அண்டவெளியில் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கிறான். 3 பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிராவிட்டி தான் வித்தியாசம். இந்த ஆகாய வெளியில் இருக்கிறவனுக்கு, ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கிறான்ல மிஸ்டர் ஆகாஷ், அவனுக்கு தண்ணி குடிக்க முடியாது. தண்ணியை பாட்டிலேருந்து ஊற்றினா அது அப்படியே மேலே மிதக்கும். தனக்கு எவ்வளோ இடம்னு தெரியாது. 1000 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பொருளை கூட அனாயசமாக அப்படி தள்ளி விட்டுருவான். அப்படிப்பட்டவன் தன் உடம்புக்கு ஒரு எடை கிடையாது. உள்ளே இருக்கிற பொருளுக்கும் எடைங்கிறதே அவனுக்கு என்னன்னே தெரியாது. அவனுக்கு பிறந்ததுலேருந்து எடைன்னா என்ன, கணம்னா என்ன, பலுன்னா என்னன்னு தெரியாது. மீதி எல்லாம் தெரியும். தொடுவான், சூடு, குளிர்ச்சி இதெல்லாம் தெரியுது. மற்றபடி அவனுக்கு இந்த எடைங்கிற உணர்வு இருக்காது. அப்புறம் கீழ் மேலுங்கிறது இருக்காது. எந்த பக்கம் வேணால் படுத்துக்குவான், எங்கே வேணா இருந்துக்குவான். அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் கூரையில் கூட உட்காந்துக்குவான், தரையிலையும் உட்காருவான். அவனுக்கு அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட. இன்னொருத்தர் பூமியில் இருக்கிறான். அவனுக்கு பூமியினுடைய ஈர்ப்பு விசையினால் அவன் உடம்பு 60 கிலோ. அப்பப்போ ஸ்கேலில் நின்று பார்க்குறான். இன்றைக்கி எவ்வளோன்னு 5 கிராம் கூட்டிட்டோம், நாளைக்கு ஒரு கைப்பிடி சாப்பாடு குறைக்கணும் அப்படின்னு அவனுக்கு 60 கிலோன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டான். ஜூபிட்டரில் ஒருத்தர் இருக்கிறான். அங்கே பூமியை விட 360 மடங்கு ஈர்ப்பு விசை அதிகம். 60 கிலோவை 360ஆல் பிரிக்கிங்க. அவன் 0 கிராவிட்டி, அதனால் இவனுக்கு 60 கிலோ இல்லை, 0 கிராம். இவன் வந்து 60 கிலோ, அவனுக்கு 360ஆல் பெருக்கணும். அந்த பையன் எப்படி இருப்பான்? எழுந்து நிற்பானா? முடியவே முடியாது. புரண்டு படுப்பானா? புரண்டும் படுக்க முடியாது. இதுவில் ஜூபிட்டரில் அங்கே 360 மடங்கு ஈர்ப்பு விசை அதிகம். அப்போ எடை எவ்வளோ? 60 கிலோவை நீங்கள் 360ஆல் பெருக்கிங்க. தன் விரலை அப்படி மடக்குவானா? தன்னை என்னவா உணர்வான்? பாறையாக நினைப்பான். இல்லை, பாறைக்கு அறிவு இருக்கிற மாதிரி நினச்சிக்குவான். கண்ணு மட்டும் அப்படி அசையும், மூக்கு வந்து ஸ்மெல்லாம் பிடிக்கும், எல்லாம் பண்ணும். யாராவது வாயில் கொண்டாந்து போட்டால் மட்டும் வாயை மூடுறது கூட கஷ்டம். இப்போ சொல்லுங்கள், இந்த உலகம் ஒரே மாதிரி இருக்குதா? ஐம்புலன்கள் என்ன தருதோ அதுதானே உலகம். அவனுடைய உலகம் வேறு மாதிரி இருக்குது, அவனுடைய வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்குது. அவன் ஒருவேளை கடவுள் எப்படி சிருஷ்டி பண்ணாருன்னு படித்தோம்னா அவன் எப்படி நினைப்பான்? எல்லாம் பாறைகளை படைத்தார், பாறைகளுக்குள்ளே அறிவை புகுத்தினார் அப்படின்பான். இந்த ஞானம், இந்த உலகங்கிற ஒரு உணர்வு 5 புலன்கள் என்ன தருதோ அதானே. நம்மளையே ஜூபிட்டரும் வேண்டாம்,
பூமியே வேண்டாம், ஸ்பேஸ்ஷிப்பே வேண்டாம், தவளைக்குள்ளே விட்டுடுவோம். இப்போ அந்த உடம்புல இருக்கேன், நான் நடக்க வேண்டியதில்லை, ஒரே தாவு. நடக்கிறதுனா என்னன்னு எனக்கு தெரியாது. யாராவது அங்கே ஒரு போயமில் எழுந்து நம்ம நடந்தான் அப்படின்னா அதுனா என்ன மீனிங்? நம்ம டிக்ஷனரியில் அதுக்கெல்லாம் மீனிங்கே இல்லை, அது ஒரு சவுண்டு அப்படிம்பாங்க. இன்னொரு ஜீவராசி பற்றியும் தெரியாது. அதுக்கு உலகமெல்லாம் கருப்பு வெள்ளையாக தான் தெரியுது, கலர்லாம் என்னன்னு தெரியாது. சில தவளைகளுக்கு நிறம் அதிகமாக பச்சை கலர் தவளை இருக்குது, சிவப்பு கலர் இருக்குது. ஆனால் அவங்க அதை ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தான் கேமராவில் எடுத்து நேஷ்னல் ஜியோகிராஃபியில் ஃபோட்டோ போட்டு எ ரேர் ஆம்பிபியன் ஃபவுண்ட் இன் மெக்சிகோ அப்படின்னு போடுவீங்க, ரெட் ஸ்பாட்டட் க்ரீன் அப்படின்னு ஏதோ சொல்கிறீங்க. ஆனால் அதுங்களுக்கு பட்டாம்பூச்சிக்கு தன்னுடைய ஜோடி பட்டாம்பூச்சி என்ன அழகு உன் சிறகுன்னு சொல்லுமா? அது கண்ணுக்கு கலரே தெரியாது. அப்போ உலகம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? மயக்குமா? நம்மளை மாதிரி மயக்குமா? ஒரு மயக்கமும் வராதில்ல. வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கும்ல. மண்புழுக்கு உள்ளே போயிட்டீங்க நீங்கள். அப்போ அதோடைய உலகம் எப்படி இருக்கும்? வெளிச்சம் இருட்டு தான். என்னைக்காவது 4 மணிக்கு எழுந்து வந்தோம்னா சூரிய வெளிச்சம் அப்படியே வரும்பொழுது காலையில் 4 மணிக்கு தான் அது வெளியே வரும். அதனால தான் பறவைகள்லாம் காலையில் 4 மணிக்கு எழுந்து, ஏர்லி பேர்ட்ஸ் கெட் த பர்ம்ஸ், அதான் பழமொழி. அதுக்கு உலகம் இரவு பகல் எப்படி இருக்கும்? நம்ம வெளியே போனால் பகல், உள்ளே வந்தால் இருட்டு. இதுதான் அது. இரவு பகல்னு ஒன்றும் கிடையாது. பூமி சுற்றுதா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த பூலோகத்தினுடைய எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க அதுவும் தெரியாது. அது தெரிஞ்சதெல்லாம் ஒரு உலகம், இருண்ட உலகம், சுவையான மண். அப்படியே போகும்போதே வாய் திறந்து முழுங்கிட்டே இருக்கலாம். அது தொலை போடும்ல, அந்த தொலை போடும்போது வாய் வழியாக மண் உள்ளே போய்டும். பின்பக்கமாக வெளியே புழுக்க வந்து விழுந்துட்டு இருக்கு, அது நம்ம உறங்குறோம். இப்போ அது குடல் வழியாக மண்ணில் என்னென்ன ஒரு பொருள் இருக்குதோ அந்த பொருள் அது கிரகிச்சிக்குது, அதுக்கு டேஸ்டியாக இருக்குது. இப்போ அதோடைய உலகம் எப்படி இருக்கும்? அப்போ நம்ம போய் இந்த உலகம் போய் மாயை அப்படின்னா என்ன இருக்குது இங்கே மாயைன்னு சொல்கிறது? என்ன இப்போ பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. நான் சாக போகிறேன்னு தெரியாது, வயசானவனும் தெரியாது, இருக்கிற வரைக்கும் ஆனந்தமாக இருக்கிறேன், அப்புறம் காண போயிட்டேன். இப்போ பாருங்கள், நாம் நினைக்கிற இந்த உலகம் நம்ம புலன்களால் கொடுக்கப்பட்டது தான். தேவலோகத்துக்கு போயிட்டோம். இந்த உள்ள இருக்கிற ஜீவன் தான் எங்கே இருக்கிறான் இல்லையா? எப்பயாவது மறந்துடாதீங்க. இவன் இந்த சரீரத்தை, ஆண் சரீரத்தை, 60 கிலோ சரீரத்தை இழந்துட்டான். இப்போ இவன் வந்து இந்த நாடியினால் எந்த உலகத்துக்கு போகணுமோ அதை வந்து இதை இழுத்துட்டு போயிடுது. அவன் செய்த கர்மங்கள் அதை கொண்டு போயிடுது. அந்த ஒவ்வொரு கர்மமே அடுத்த உடம்புக்கான ஜிபிஎஸ்ஸை லொக்கேட் பண்ணிடுது. இறைவனுடைய துணை இல்லாமலே இது போகும். அது பில்டின் மெக்கானிசம். அங்கே போய் தேவலோகத்தில் போன உடனே உங்களுக்கு இன்னொரு சரீரம் தரப்படும். அங்கே இருக்கிற கண் இங்கே இருக்கிற நிறங்களை விட அதிகமான நிறத்தை பார்க்கும். இங்கே இருக்கிற சப்தத்தை விட அதிகமான சப்தங்களை, நுட்பமான சப்தங்களை கேட்கும். நமக்கே கூட சட்ஜமத்திலேருந்து மேல் சட்ஜமம் வரைக்கும் 7 பகுதியாக பிரிக்க முடியுது. சில பேர் ரிஷபத்திலேயே 2ஆக பிரிக்கிறாங்க, காந்தாரத்திலேயே 2, ரிஷபத்தில் 3 பிரிக்கிறாங்க. அது உங்களுக்கு அந்த பேதம் தெரியுமா? உங்களுக்கு கர்நாடிக் மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு தான் இவன் ரிஷபத்தை வந்து மாற்றி பாடுறான் அப்படின்னு. காந்தாரத்தில் 2, அதை உங்களால் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியுதா? அந்த ஹார்மோனி பொட்டியில் தான் அந்த மாற்றி காட்டும்போது வித்தியாசம் இருக்குது சார். அதெல்லாம் நுட்பமாக கவனிக்கிற அளவுக்கு இசை ஞானம் இருக்கிற மனிதனுக்கே இருக்குது. இதை விட அதிகமான நுட்பம் தேவ சரீரத்தில் இருக்கும் அந்த காதுகளுக்கு. அப்போ அந்த உலகம் எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் அற்புதமாக இருக்கும் இல்லை? இன்னும் கொஞ்சம் சுயமிக்கதாக இருக்கும்ல?
கந்தங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப கம்மியான கந்தங்கள் தான் தெரியுது. நாய்க்கு 10,000 வாசனைகள் தெரியுது. மனுஷனுக்கு மனுஷன் வாசனையாக அதுக்கு தெரியுது. அது வைத்தது மனிதனை அது கண்டுபிடிக்குது. மோப்பம் பண்ணி இவன் தான் திருடினான். அவன் போன வழியில் அந்த வாசனை இருக்குதான். அவன் பக்கத்துல இல்லைன்னா நமக்கு தெரியல. ஆனால் அவன் எடுத்து போய் 5 மணி நேரத்துக்குள்ளே அவன் போன வழியெல்லாம் அது மோந்து போகுது. எந்த வாசனையை கீழே கொட்டியிருப்பான் அவன். இப்போ நாயினுடைய மோப்ப சக்தி இருக்குது இல்லையா? இப்போ அதனுடைய உலகம் எப்படி இருக்கும்? வாசனை மயமான உலகமாக இருக்கும். மூக்கு அப்படி திரும்புறது தான். அதுக்கு தான் மூக்கு எப்போ ஈரமாக இருக்கும். அந்த ஈரத்தில் தான் வாசனை ஈஸியாக படும். அது காற்று வர திசையில் தான் மூக்கை வச்சு படுக்கும். சுற்றி சுற்றி ஒரு தடவை ரவுண்ட் அடிக்கும். அப்புறம் எந்த இடத்துல மூக்கு கூல் ஆகுதோ அந்த சைடு காற்று வருது. ஏன்னா ஏதோ புது வாசனை வந்தால் டக்குன்னு முடிச்சுக்கணும் இல்லை, ஆபத்து வந்ததுன்னா. நம்ம மூக்கை வேறு பக்கம் திருப்பி வச்சிட்டோம்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இந்த புலன்கள் அடிப்படையில் தான் உலகம் அமையுது. உலகத்தின் அடிப்படையில் நம்ம அனுபவம் அமையுது. இதில் எது சத்தியம், எது உண்மை? நாயும் மனுஷனும் சண்டை போட்டோம்னா இது சத்தியம்னு சொல்லும், அது மாதிரி ஒன்று இல்லைன்பான். இப்படி ஒரு வாசனையே கிடையாதுன்பான். பாரு இது எவ்வளோ வாசனை நல்லா இருக்குது அப்படின்னு அது சொல்லும். இது எடுத்து மூக்கில் வச்சு வச்சு பார்ப்பா, ஒன்றும் யூஸ் இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு போட்டு போவான். ஒரு கல் இருக்கும், அது பல பலருக்கு இவன் எடுத்துக்குவான். இவனுக்கு கலர் தெரியும். தவளை கிட்ட போட்டோம்னா அது மேலே மிதிச்சுட்டு போயிடும். கோழிக்கிட்ட போட்டோம்னா அது அது தள்ளி விட்டுட்டு தானியத்தை பொறுக்கும். ஒரு பொருளுக்கு மதிப்பு எப்படி உண்டாகுது? நம்முடைய புலன் அதை எப்படி அனுபவிக்குது, எனக்கு என்ன பிரயோஜனங்கிற வச்சு தானே இந்த உலகம் உண்மைத்தன்மை பெறுது. இந்த உலகம் உண்மை அப்படிங்கிறதுனால தானே நம்ம வீடு வாசல்லாம் வாங்கி போடுறோம், வீட்டுக்கு அலங்காரம்லாம் பண்ணி வைக்கிறோம், கார்பெட்லாம் போடுறோம், சின்ன ஒரு சைக்கிள் கூட சீட்டு கவர் மாற்றுறோம், கார் வாங்கிட்டோம்னா உள்ள டெக்கரேஷன் பண்ணுறோம். இதெல்லாம் புலன்களால் தானே. 5 புலன்கள் தான் இந்த உலகத்தை தருது. தேவலோகத்தில் இருக்கவங்களுக்கு சப்தங்கள் எல்லாம் அதிநுட்பமான சப்தம். யாரோ ஒரு புலவன் பாடினான், பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை. தேவலோகத்தில் போனால் கேட்கலாம். காலையில் போனோன்னா ஒவ்வொரு பூ ஒரு மாதிரி ஒரு ஜலதரங்க மாதிரி. ஒரு சீன் முடிஞ்ச உடனே இன்னொரு சீனுக்கு ஆரம்பிக்கும்போது அந்த அந்த கம்பிகள் அப்படியே தட்டுவாங்க, ட்ரைங் அது நாடகத்தில் போடுவாங்க. அந்த காலத்து சினிமாலெல்லாம் ஒரு காட்சி முடிச்சு அடுத்த காட்சிக்கு இந்த ஒரு ஃபினிஷ் கொடுப்பாங்க. நாம் கூட ஒரு பெல் அடிக்கிறோம் செஷன் முடிஞ்சு. இப்போ பூ கூட விதவிதமான பூக்கள், மொட்டு மலர்வதும் பெரிய தாமரையோட சப்தமும். ஒரு தடவை போயிட்டு வரலான்னு ஆசையாக இருக்குல்ல. அந்த ஆற்று மணல் அழுக்கே இல்லாமல் சுத்தமாக இருக்கும், நிறங்கள் விதவிதமாக இருக்கும், தண்ணீரும் கீழே இருக்கிற கூழாங்கல்லும் எல்லாமே நல்லா தெரிகிற அளவுக்கு ஸ்பட்டிகமாக இருக்குது. அங்கே நடந்து போனீங்கன்னாக்கா உங்கள் கால்லேருந்து மண் அப்படி தெளிக்கும் இல்லையா, அது ஸ்வைங் ஸ்வைங்னு ஒரு சவுண்டு கொடுக்கும். அப்புறம் அந்த பக்கத்தில் எங்கேயாவது இசை கேட்கும், அங்கே கந்தர்வ லோகமாக இருக்கும். அங்கெல்லாம் அந்த பாட்டு கச்சேரி பண்ணுறவங்கெல்லாம் அங்கே ஒரு கூட்டமாக போயிடுவாங்க. ஃபுட்பால் ஆடுறவங்கெல்லாம் வேறு பக்கம் போயிடுவாங்க. அங்கே ஆய் ஓயின்னு சத்தம் கிடக்கும். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அங்கே உலகத்தை எடுத்துக்கலாம். தபோ லோகம் இருந்தால் தபம் பண்ணலாம். ஜனலோகம்னா கேளிக்கை, கூட்டம், ஆண் பெண் உறவு அதெல்லாம் கூட அங்கே இருக்கும். அப்படிப்பட்ட இச்சை இருக்கிறவங்க அங்கே போயிடுவாங்க, ஜனலோகத்துக்கு போவாங்க. தவம் பண்ணுறதுக்குன்னு போனவன் தவம் பண்ணுவான். கந்தர்வலோகம் போன்ற இசையை நம்ம மேம்படுத்திக்கணும்னு வருவான். அப்புறம் மறுபடியும் பிறக்கும்போது அங்கே கற்றுக்கிட்ட இசையோடவே குழந்தையிலேருந்து வருவான். இது என்ன தேவகானமாக இருக்குது இவன் பாடுறது. பாலமுரளி பாடினார்னா தேவகானமாக இருக்கே. நேற்று ஒரு பாட்டு பாடினாங்க, பாரமுறையரை பாடினாங்களா, இந்த குழந்தை தான் பாடினாங்க. பாலமுரளி கிருஷ்ணா அதை ரொம்ப நல்லா பாடிடுறார். பஜரே எதுநாதம் பாடினாங்களா நேற்று ஏதோ பாடினாங்க அந்த குழந்தைய. பஜரே பிபரே ராமரசம், அது சதாசிவ பிரம்மாந்திரால் எழுதுனது. பிபரே ராமரசம் அந்த பாட்டு
ராமரசத்தை குடிச்சு பாரு கொஞ்சம் அப்படின்ற. எனக்கு மிளகு ரசம் ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி அந்த உலகங்கள் புண்ணிய லோகம். அவங்களுக்கு இது கனவு. நமக்கு இந்த தவளைக்கு இந்த பூலோகம்லாம் கனவு. அப்படி ஒரு உலகம் இருக்கா? என்னென்னோ சொல்கிறாங்க, 6 சுவையெல்லாம் சொல்கிறாங்களே, மண்புழு சொல்கிறான். அதெல்லாம் நிச்சயம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் வெறும் கற்பனை. அப்படி ஒரு உலகம் இருக்கவே முடியாது. என்ன 6 சுவைங்கிறீங்க? ஒரு சுவை தான் இருக்குது. இல்லை நிறங்களெல்லாம் இருக்குது. நிறங்கள்னா என்ன? டிக்ஷனரி பாரு, எங்கள் டிக்ஷனரியில் அதெல்லாம் இல்லைங்க. அப்போ மண்புழுக்குன்னு ஒரு ஸ்கூல் இருந்து அதில் டிக்ஷனரி இருந்ததுன்னா ஒரு 4 வார்த்தை இருக்கும். கிழக்கு, மேற்கு, முன்ன, பின்ன, தலை, வால், பெண் புழு, ஆண் புழு, அப்புறம் ஈரமண், காஞ்ச மண், வெயில், அதுக்கு ஒரு இலக்கணம்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. இவ்வளோ தாங்க வாழ்க்கை. அது சுட்டு போட்டாலும் மண்புழு பூமியில் மக்கள் வாழறாங்கிறது ஒத்துக்காது. நாமளும் தேவலோகத்தில் மக்கள் இருக்கிறாங்க, இவங்களை இதை விட இருக்கிறது ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ எதை குறித்து நமக்கு நஷ்டம்? இப்போ மண்புழுவாலே சந்தோஷமாக வாழ முடியுதுன்னா உன்னால் என்ன கஷ்டம்? உனக்கு என்ன கஷ்டம்? ஒரு சென்ஸை வச்சுக்கிட்டு அதுவும் குடும்பம் நடத்தி சந்தோஷமாக வாழ்ந்து பஜகோவிந்தம் பாடிட்டு போயிடுது. உனக்கு என்ன கஷ்டம்? நமக்கு இந்த 5 புலன்களும், அதில் முக்கியமான புலன் இந்த ஸ்பரிசங்கிறது தான். மற்ற புலன்லாம் நம்ம அளவுபடுத்துறது இல்லை. உண்மையில் கண்ணை திறந்து பார்த்தா விரிந்திருக்கிற பிரபஞ்சம் நமக்கு தெரியுது. அந்த சமயத்தில் நாம் சின்ன புள்ளியாக தெரியும். ஆனால் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது நம்ம பெரிய பூதமாயிடுறோம். இவ்வளோ சின்ன உலகத்தில் நான் பார்க்குறதுனால அதை பொறுத்து நான் பெருசாகிடுறேன். இந்த கண் உன்னை பெருசாகவும் காட்டும், உன்னை சிறுசாகவும் காட்டும். அப்பப்போ அது மாற்றிடும். அந்த சரீரத்தில் இருக்கிற இந்த ஸ்பரிசம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் குழந்தையிலே இது. நீ எப்படிப்பட்டவன் யாருங்கிறத உனக்கு மறக்காமல் காட்டிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு ஸ்பரிசம் மட்டும் இல்லைன்னு வைங்க, உங்களுக்கு எடையே இருக்காது. எடை இல்லாததுனால நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. சரீரத்துக்குள்ளே இருக்கிறேங்கிற உணர்வே இருக்காது. இப்போ சரீரத்துக்கு எனக்கு இவ்வளோ தூரம் தான் இருக்கேன் நான் அப்படின்னு அது நினைக்கவே நினைக்காது. இப்போ எல்லாமே மனதில் ஏற்படுகின்ற அனுபவங்கள் தானே இந்த உலகம். இந்த உலகமே புலன்கள் தருகின்ற விஷயங்கள். இந்த விஷயங்கள் அடிப்படையில் உன் மனம் சிருஷ்டி செய்துகின்ற கல்பனா ரூபம் தானே இந்த பிரபஞ்சம். இப்போ மண்புழுவோட கல்பனா ரூபத்தில் இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குது? அந்த அண்டவெளியில் பெரிய இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி இருக்குது, M13 கேலக்ஸி இருக்குது. அதெல்லாம் அதுக்கு பிரச்சனையா? அதோடைய கேலக்ஸியே 10 சென்டிமீட்டர் முன்னாடி இருக்கிறது தான், 10 சென்டிமீட்டர் தான். எவ்வளோ சம்சாரம் அதுக்கு? துணி தைச்சி போடணும், ஷூ வாங்கணும், பாலிஷ் போடணும், டூத் ப்ரஷ்ஷு. மண்புழுக்கு எதுவுமே இல்லையே. அப்போ அந்த மண்புழு ஆயிடலாமா? தாராளமாக ஆளலாம். ஆனால் மோட்சம் கிடைக்காது. பல கோடி பிறவியாக மண்புழுவாக தான் இருக்கணும். ஏன் மனுஷ பிறவை கொடுத்துருக்குறான்னா, உனக்கு செயல் உரிமை இருக்கிறது. உன்னுடைய அனுபவத்தை நீ மாற்றிக்கொள்ள முடியும். உன் தன்மையை நீ மாற்றிக்கொள்ள முடியும். வேறு யாராலும் தன் தன்மையை மாற்றிக்க முடியாது. நாய் தன் தன்மையை மாற்றிக்காது, மண்புழு தன்மையை மாற்றிக்காது. ஆனால் மனிதன் தன் தன்மையை மனித தன்மையிலிருந்து கடவுள் தன்மைக்கு மாற்றிக்க முடியும். சொர்க்கலோகத்தில் முடியுமா? முடியாது. ஏன்? அனுபவம் மட்டும் இல்லை, அந்த அனுபவத்தில் இருக்கவன் எப்படி மனுஷன் அதை மாற்றிக்க மாட்டான். கந்தர்வ லோகத்தில் இருக்கிறவனும் யட்சலோகத்தில் இருக்கிறவனும் யட்சலோகத்தில் இருக்கிறவனுக்கு நிறைய சித்திகள்லாம் இருக்கும். உருமாறுவான், அழகாக மாறுவான், கோரமாக மாறுவான், என்ன வேணால் செய்வான். அந்த மாதிரி சக்தியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல ஜீவன் போய் வாழ்ந்து அதெல்லாம் கற்றுக்குறாங்க. இப்போ அங்கே இருக்கிறவன் இங்கே இருக்கிறவங்களே ஏதோ 2-3 கலை தெரிஞ்சதுன்னா எனக்கு அதை தவிர உலகமே கிடையாது, நான் தான் இருக்கிறதுல பெரிய வித்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு குரு கிட்ட நான் போகவே மாட்டேன். இங்கே இருக்கிறதுலே ஒரே குரு தான் உண்மையான குரு, அத்வைத குரு. அத்வைதத்தை சொல்லிக் கொடுக்குற ஒரு குரு.
அது நானோ நீங்களோ இல்லை வேண்டாம். அத்வைதம் சொல்லி கொடுத்தா அந்த குரு தான் உண்மை, மீதியெல்லாம் ரிலேட்டிவ்லி ட்ரூ. ஆனால் யாராவது இந்த பக்கம் வராங்களா, அந்த குரு துரோகம் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி அதுலேருந்து விடுபடுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. என்ன இங்கே குருவிட வசதியாக செய்வார். பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, நீ எதுக்கு அங்கெல்லாம் போன, நீ நம்ம குருவே உங்களுக்கு கொடுத்துருவார். அப்போ குரு மேலே நம்பிக்கை இல்லையா? நம்ம ஸ்ரீ கொடுக்க மாட்டாரா? பொறுமையாக இருந்தீங்கன்னா அவர் கொடுத்துருவார் அப்படின்னு. எப்போ பொறுமையாக இருக்குது, எத்தனை கோடி பேர் நடுவில் நம்ம என்ன கூப்பிடுவார், எப்போ கொடுப்பார், என்ன கொடுக்க போகிறாருன்னு தெரியாது. இங்கே கட்டாயம் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி தான் வந்திருக்கிறோம். அங்கே என்ன கொடுக்குறேன்னு யாரும் சொல்கிறதில்ல. நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு தான் பார்க்குறாங்க. ஆமாம், இது ஒரு முன்னுரை. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், இந்த உலகத்தை மித்தியான்னு புரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிங்க. உங்கள் நிதித்தியாசனத்தை உங்கள் அறிவை பயன்படுத்தி. என்கிட்ட இருந்ததெல்லாம் நான் சொல்லிட்டேன். இன்னும் எதிர்காலத்தில் ஏதாவது வந்தால் சொல்லுவேன். உங்களுக்கு சில பேருக்கு இது அப்பீலிங்காக இருக்கலாம். இந்த புலன்கள் தருகின்ற உலகம், நான் பார்க்கின்ற உலகம்தான் உலகம்னு சொல்லாதீங்க. உலகம் இப்படி தான் இருக்குதுன்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கிறீங்க. அந்த முடிவு உங்கள் புலன் அடிப்படையில், புழுவினுடைய அடிப்படையில் உலகம் வேற. தட்டை மனிதர்கள்னு ஒருத்தர் இருக்குது, ஃப்ளாட் லேண்டு, ஒரு புக்கில் எழுதியிருக்கிறேன். அந்த 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 ஃப்ளாட் லேண்டில், தட்டை உலகத்தில் யாருக்கும் உயரம் கிடையாது. எல்லாம் காகிதம் மாதிரி இருப்பாங்க, எல்லாம் அட்டைங்க மாதிரி. பூமியும் தட்டையாக இருக்கும், இவங்களும் தட்டையாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம்னா, ஒருத்தர் ரவுண்டாக இருப்பார், ஒரு முக்கோணமாக இருப்பார், ஒரு எக்ஸகோனலாக இருப்பார். இவ்வளோ தான் மிஸ்டர் ஸ்கொயர். லேடிஸ் எல்லாம் ட்ரையாங்கிள், ஆம்பளைங்கள்லாம் ஸ்கொயரு. அதில் கொஞ்சம் உயர் அதிகாரிகள்லாம் எக்ஸகோன். அப்படி இப்படி வச்சுக்க. அப்படி ஒரு உலகம். நீங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க, மேலே கீழங்கிறது எதாவது சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஒருத்தனுக்கு மட்டும் அந்த முப்பரிமாணம் தெரிஞ்சிச்சு. அவங்க 2 பரிமாணத்தில் இருக்கிறாங்க, நீல அகலம் மட்டும்தான் இருக்குது. ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு சித்த புருஷன் போடுறது, அந்த ஒரு ஸ்கொயர். அவனுக்கு முப்பரிமாணம் தெரிஞ்சிடுச்சு. மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறான், இந்த பந்து இது முப்பரிமாணம் பந்து. அந்த தட்டை உலகத்தில் போய் போடுறேன் நான், அவங்களுக்கு எப்படி தெரியும், இது வட்டமாக தெரியும். இது வந்து தரையில் படும் பொழுது அவங்க பார்ப்பாங்க, ஏதோ ஒரு புள்ளி வந்துருக்குதுன்னு. அந்த புள்ளி அப்படியே பெருசாகும், வட்டமாகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த தரைக்குள்ளே போயிடும்போது மறுபடியும் சிறுசாக மறைஞ்சிடும். அப்போ வட்டங்கள் தோன்றி மறைகின்றன. அது மாதிரி சில பொருட்கள் இருக்கின்றது. அந்த பொருளுடைய தன்மை என்ன, அதன் வட்டம் அதிகரிக்கும் குறையும். அவனுடைய யூக்ளிட் மேத்தமெட்டிக்ஸ் வச்சு இவ்வளோதான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு மேலே எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு பண்ணுறது இதுதான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது எப்படிப்பட்டதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியுமா? அவங்களுடைய பரிமாணம் அவ்வளோதான். இப்போ ஒருத்தன் சொல்கிறான், நீங்கள் புள்ளியை வந்து பெருசாக வட்டமாகி மறுபடியும் குறைஞ்சி அப்படி ஆகுதுன்னு சொன்னீங்களே, யாரோ ஒரு பையன் வந்து உயரமாக பந்து போட்டு விளையாடிட்டு இருக்கிறான், நான் பார்த்தேன். இவன் என்ன சொல்கிறான், இவன் அப்படி ஒன்று இருக்க முடியுமா? இப்போ அவங்க உலகத்தில் முப்பரிமாணமானங்கிற உலகமே கிடையாது. அப்படி தானே இருக்க எறும்புகள்லாம். அதுக்கு என்ன உயரம் இருக்குது, முப்பரிமாண உயரம் இருக்குது, ஆகாயம் இருக்குது, மேகங்கள் இருக்கிறது, அதெல்லாம் தெரியுமா? தொப்புன்னு மழை வந்ததுன்னா ஏதோ ஒரு ஈரம் வந்து மறையுது, அப்புறம் வெளிச்சம் வந்து மறையுதுன்னு தான். எதுவும் அண்ணாந்து பார்த்து வானத்தை மேகத்தெல்லாம் ரசித்ததோ எதுவும் செய்யலை. இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உண்மையிலே இந்த புலன்கள் தருகின்ற ஒரு பிரமை தானே இந்த உலகம். இந்த உலகமே புலன்களால் தரப்படுவது, அதை பிரமை ஞானங்கிறோம். ஏன் சொல்கிறோம் பிரமை ஞானம்னு? மண்புழு மனிதனுடைய உண்மை ஞானத்தை பிரமை ஞானம்னு அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏதோ பிராந்தியில் வேணும் அவன் பயந்து இதெல்லாம் பிரமையில் அவன் சொல்கிறான். அப்புறம் அவங்க நீங்கள்லாம் கைண்ட்லி டோன்ட் கோ டு தட் பீப்புள். அவங்க பிரமை ஞானத்தினால அவங்கள வந்து மயக்கிடுவாங்க. அவங்க ஞானமும் பிரமை ஞானம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு டைனி இன்செக்ட் மண்புழுனுடைய உலகத்தை அனுபவத்தான சொன்னதுன்னா
அப்படி ஒன்றும் கிடையாது. அது வந்து பிராந்தி ஞானம். நீ எதையோ பார்த்து பயன்படுற. இப்போ ஒரு ஃப்ளாட்டில் என்ன சொல்கிறான், இதை பார்த்து நீ வேற பார்க்குற, அதஸ்மின் தத் புத்திங்கிறான். அது உருண்டையாக இருக்குதுங்கிறது. உருண்டைன்னா என்ன? நான் எப்படி விளக்குவேன்? அனிர்வச்சனீயம். அவங்களுக்கு அந்த எப்படி நான் அதை புலப்படுத்துவேன்? அவாங் மனச கோச்சரம், அது வாக்காலும் மனசாலும் பிடிக்க முடியாது அப்படின்னு அது சொல்லும். இப்போ நாமளும் அதுதான் சொல்கிறோம். இதை எண்ணி பார்த்தோம்னா இந்த சரீரமும் புலன்களும் தருகின்ற அறிவின் அடிப்படையில் உன்னை நீ மதிப்பிடுகிறாய். உன்னை யார் என்று மண்புழு தன்னை எப்படி மதிப்பிட்டுச்சு? மண்புழுன்னு அதோடைய அனுபவங்கள், அதனுடைய உலகம், அந்த உலகத்திலிருந்து பெருகிற அனுபவத்தினால அது தன்னை என்ன மதிப்பிட்டது? மண்புழு. அப்போ நாம் மனிதர்கள் அப்படின்னு, ஜீவர்கள், செத்து போகிறவர்கள், எல்லாத்தையும் இன்பத்தையும் நாம் காசு கொடுத்து வாங்குபவர்கள் அப்படின்ற முடிவை எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறோம்? நம்ம உலகம் தருகிற அனுபவத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த அனுபவங்கள் உண்மைன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். உனக்கே வேறு மாதிரி இருக்கு. அஞ்ஞான ஸ்திதியிலேருந்து உலகம் வேறு மாதிரி இருக்குது. ஞானம் வந்த பிறகு உலகம் வேறு மாதிரி இருக்குதே. இந்த உலகம் பயனுள்ளது, இதில் பிழைச்சிக்கணும், இதில் நம்ம தேடிக்கணும், இதை நம்ம அபகரிக்கணும், இந்த இடத்த நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்லாம் நம்ம இருந்தோம். ஞானம் வந்த பிறகு இந்த உலகம் எப்படா இதை விட்டு போவோன்று. இந்த சரீரத்தை எவ்வளோ நாள் சுமக்கிறது? எத்தனை பேருக்கு ஆஹா ஓஹோன்னு மரியாதை கொடுக்கறது? அவங்களுக்கு போய் பாராட்டணும். இந்த சொந்தக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஒவ்வொரு உறவினருக்கும் எப்படி பக்குவமாக நடந்துக்கணும்னு தெரியலன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது, நிம்மதியே போயிடும். அப்போ உறவினர்களுக்கு எப்படி நம்ம பழக போகிறோங்கிறதே ஒரு பெரிய பிளானாக போயிடுது. நாளைக்கு அத்தை வீட்டு குடும்பம்லாம் வராங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாட்டு பொண்ணுக்கு வயிறு கலக்கம். இன்னையிலேருந்தே அவளுக்கு அது என்ன சொல்லுமோ அது என்ன சொல்லுமோ, கூட ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு வர அது போட்டு கொடுத்துரும். இப்படியெல்லாம் இந்த உறவினர்களை சத்ரு மித்ரு புத்திர பந்தவ் இவங்களெல்லாம் நம்ம சமாளிக்கிறது ஒரு பெரிய சம்சாரம். அந்த உறவுகள் கொடுக்கின்ற அனுபவத்தினால நாம் என்ன மதிப்பு கொடுக்குறோம்? எப்பொழுதும் தாக்கப்படுபவர்கள். எனக்கு கை கொடுத்து தூக்குறவங்க ரொம்ப கம்மி. எனக்கு சப்போர்ட் பண்ணுறது அந்த சுசிலா மான்னி தான். ஒருத்தி வந்தால் தான் என்னை கொஞ்சமாவது பார்த்துக்குவார் அப்படின்னு இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்? கஷ்டமாக இருக்குல்ல. அதன் அடிப்படையை ஒருத்தன் தன்னை முடிவு பண்ணிக்கிறான். குழந்தையாக இருக்கும்போது இவன் வயசில் ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தான். இளைஞனாக இருக்கும்போது ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கிறான். குடும்பஸ்தனாகும்போது ஒரு தன் முடிவு மாறிக்கிட்டே இருக்கு. நீ யார்ரா? உனக்கு உன் முடிவை ஏன் மாத்துற? உன்னை பற்றிய முடிவை உலகத்தின் அடிப்படையில் நீ வைக்கிறிய. எந்த ஸ்கேலை நீ யூஸ் பண்ண நீ அளக்கிறதுக்கு? இந்த ஸ்கேல் சார் தப்புடா. இது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். கொசு வலை தைக்கிறதுக்கு ஒரு டெய்லர்கிட்ட ஆர்டர் கொடுத்தேன். என்னுடைய டேப்பில் என் கட்டில் அளந்து கொடுத்தேன். அவருடைய டேப்பில் அளந்து ஒன்று செய்துட்டார். டேப்பில் வித்தியாசம் இருக்குது. ஒரு 5 சென்ட் ஒவ்வொரு அந்த டேப்பும் அது இழுத்து மெஷர் பண்ணுற மாதிரி அது எலாஸ்டிக். நான் இழுத்து அளந்துட்டேன். அவர் இழுக்காமல் ஒரு டேப்பில் போட்டார். அவர் டேப் படி அந்த கசுவில் 5 சென்டிமீட்டர் கம்மியாயிடுச்சு. இப்போ போடவே முடியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவுகோலை வச்சுட்டு இருந்தார். தன்னை மதிப்பிட என்ன அளவுகோல்? உங்களை நீங்கள் மதிப்பிட என்ன அளவுகோல்? எல்லாரும் சொல்கிறாங்க பணம், எல்லாரும் சொல்கிறாங்க செல்வாக்கு. இந்த உலகம் ஒரு அளவுகோலை வச்சிருக்குது. அந்த அளவுகோலை படி நீயே உன்னை அளந்து பார்த்து, நான் ஏழை, நடுத்தர வர்க்கம், லோவர் மிடில் கிளாஸ், 5000 ரூபாய் வாடகைக்குள்ளே தான் என்னால் இருக்க முடியும். அதில் லைன் வீட்டில் தான் இருக்க முடியாது. காமன் பாத்ரூம் தான் குளிக்கணும். ஒரு சோப்பை தான் நான் எல்லாரும் குளிக்கணும். ஆளுக்கு ஒரு சோப்பு கிடையாது. இப்படின்ற ஒரு மதிப்பீடு உனக்கு வருது இல்லை? இந்த மதிப்பீடு உண்மைதானா? இந்த மதிப்பீடு எப்பவுமே உண்மையாக இருக்குமா? காலம் மாறும்போது மாறும் இல்லையா?
உனக்கு நீ உன்னுடைய மதிப்பீட்டில் நீ யார் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒருவரும் இதை சிந்தி பார்த்ததே இல்லை. மாறுகின்ற உலகத்தில் மாறுகின்ற அளவுகோலை வைத்து தன்னை அளவையும் மாற்றிட்டே இருக்கிறார். நல்ல வேளையாக மனிதனால் மட்டும்தான் சரியான அளவை கண்டுபிடிக்க முடியும். மீதி மிருகங்களோ தேவர்களோ அவங்க நமக்கு சரியான அளவுகோலை எடுக்க மாட்டாங்க. சரியான அளவுகோலை வச்சுருக்க ஒரே ஒரு மெஷர்மெண்ட் மேன் இருக்கிறார். அவர் தான் குருநாதர். அவர்கிட்ட தான் நல்ல ஸ்கேல் இருக்கு. அவருடைய கணிப்பில் நீங்களெல்லாம் அளக்கவே முடியாதவர்கள், அளவற்றவர்கள். ஸ்கேல் ஒன்று தான், எல்லாருக்கும் ஒரே ஸ்கேல் போடுறார். நீங்கள் எவ்வளோன்னா யூ ஆர் இன்ஃபினிட், நீங்கள் இன்ஃபினிட், நீங்கள் இத்தனை இன்ஃபினிட் இருக்க முடியுமா? ஒருத்தன் கேட்குறான் புத்திசாலியா, ஏன்னா எல்லாரையும் இன்ஃபினிட்டுங்கிறீங்களே. முடிவில்லாத முடிவில்லாத முடிவில்லாத, ஒப்பில்லாத ஒப்பில்லாத ஒப்பில்லாத, ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே. எத்தனை ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் இருக்க முடியும்? அநேகமாக இருக்கே. அவர் சொல்கிறார், அநேகம் என்பது உன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில், ஏகம் என்பது உன்னுடைய அறிவின் அடிப்படையில். உன் அறிவு ஏகம், அது அளவற்றது. உன் அனுபவம் அநேகம். உனக்கே நீ பல இல்லை, உனக்கே நீ பலவாக இருக்கிற அனுபவத்தின் அடிப்படையில். அப்புறம் அனுபவத்தை தான் நீ ஸ்கேலாக வச்சுன்னா நீ எப்பவுமே என்னவாக, ஜீவன், செத்து போகிறவன், நடுத்தர வர்க்கம் அப்படின்ற. அப்போ அனுபவம் உண்மையா, அறிவு உண்மையா? அறிவு தான் உண்மை. ஏனென்றா அனுபவம் மாறும், அறிவு மாறாது. அறிவு மாறிச்சுன்னா என்ன அது? அறிவுன்னே அர்த்தம் இல்லை. அது உள்ளதை உள்ளபடி அறிவது. சரி, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க, நம்ம ஸ்லோகம் ஆரம்பிக்கலாம். அது ஸ்லோகம் பக்கம் 123. பஞ்சகோஷாதியோகேன தத்தன்மய இவ ஸ்திதः சுத்தாத்மா நீலவஸ்திராதி யோகேன ஸ்படிகாயதா. இந்த இடத்துல ஒரு உதாரணம் தரார். நீங்கள் பார்க்கலாம், எல்லா ஸ்லோகத்துலேயுமே கடைசி 2 லைன் ஒரு உதாரணமாக தான் இருக்கும். நீல வஸ்திராதி யோகேன. நீல வஸ்திராதி, வஸ்திரம்னா துணி, நீலம் முதலிய வஸ்திரங்களினால். இப்போ நீலம்ங்கிறது ஒரு நிறம். ஆதின்னு சொன்னோம்னா மற்ற நிறத்தை செய்யலாம். பச்சை, மஞ்சள், வெண்மை, கருமை, இந்த காவி, இது மாதிரி. அதனுடைய தொடர்பினால், யோகேன, யோகம்னா தொடர்பு, தொடர்பினால் ஸ்படிகோயதா, இந்த கண்ணாடி போன்ற ஒரு பொருள் அந்த நிறமாகவே மாறிடுது இல்லையா? அதுபோல் இதை நம்ம சொல்கிறோம், உபாதின்னு சொல்லுவோம். அதுக்கு இந்த செம்பருத்தி தான் உதாரணமாக சொல்லுவாங்க. இந்த ஸ்படிகம் நிறமற்றதாக இருந்தாலும் கூட அருகாமையில் இருக்கின்றதுனாலேயே இன்னொன்றின் தன்மையை தன்னில் காட்டுகிறது. இந்த எது ஒன்று இந்த தன்மையை அது கொடுக்குதோ அதை உபாதிங்கிறோம். எது அந்த தன்மையை பெற்றுக்கொள்ளுதோ அதை உபஹிதம்ங்கிறோம். இப்போ ஸ்படிகத்தை நம்ம உபஹிதம்ங்கிறோம். அந்த செம்பருத்தி ஜபகுசுமா அப்படின்னு பேர். அது சமஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் ஜபகுசுமா. சரி, இந்த அறையிலேயே அந்த இது மேலே இருக்குமா, ஸ்டீல் பீரோவில். அப்படிப்பட்ட ஒரு உபாதி தர்மம் உபகிதத்தில் தெரியுது. உண்மையிலே அந்த உபகிதமாகிய ஸ்படிகத்துக்கு அந்த தன்மையே கிடையாது. அந்த தன்மை அது வேறொன்றிலிருந்து எடுத்து தன்னிடம் இருப்பதாக காட்டுகிறது. இப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்படிகத்தை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ நல்ல கண்ணாடி மாதிரி இருந்ததுங்க, இப்படி கலர் ஆகிப்போச்சே,
யார்கிட்ட கொடுத்து இந்த க்ளீன் பண்ணிட்டு கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த கண்ணாடி அந்த ஆரஞ்சாறு, இது வஸ்திரத்தினுடைய தர்மம் இதில் இருப்பதாக தெரியுது. இப்போ இதனுடைய தர்மம் வந்து ஸ்படிகம், நிறமற்ற நிலை. ஆனால் இப்போ நிறமுடையதாக தெரிகிறது இல்லையா? இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்குவோம் இந்த உதாரணத்தை. இவ்வாறு தான் யதா, இவ்வாறு எப்படியோ, பஞ்சகோஷாதி யோகேன. இப்போ பஞ்சகோஷங்கிறது என்ன? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த கோஷங்கள் 5 வஸ்திரங்கள் மாதிரி பக்கம் பக்கமாக இருந்ததுன்னா, இந்த ஸ்படிகத்தை கொண்டு போய் வச்சோம்னா இது 5 நிறங்கள் இருக்கதா அது நமக்கு தோணும் இல்லையா? யோகேனா இணைவதால். எப்படி இது துணியோடு இணைவதால் துணியினுடைய தன்மையை காட்டுகிறதோ, பஞ்சகோஷ ஆதி யோகேன, யோச ஆதிங்கிறது கூட மனதையும் சேர்த்துக்கணும். மனோமய கோஷம் வந்துட்டு இல்லையா? ஸோ அதில் அகங்காரமும் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கணும், எல்லாத்தையும் போட்டுங்க. யோகேன சுத்த ஆத்மா, தூய்மையான இந்த ஆத்மா, தத் தன்மைய இவ ஸ்தித, அதன் தன்மையாக இது தெரிகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒருத்தர் பார்க்குறான், தேவதத்தனை கொண்டு வந்து நிற்கிறார். அவன் முகமெல்லாம் செவந்து கடும் கோபத்தில் இருக்கிறான். என்னாச்சு தேவதத்தா? நான் இப்போ கோபத்தில், ஒன்றும் பேசாதீங்க அப்படிங்கிறான். நான் வேதாந்த வகுப்புன்னு கூட பார்க்காம ஏதாவது பேசிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவனை வச்சு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இவன் சுத்த ஆத்மா தேவதத்தன். இந்த தேவதத்தனுடைய சுத்த ஆத்மா இவனுடைய பஞ்சகோஷம்னு சொல்லக்கூடிய மனமய கோஷம் முதலானவற்றில் யோகம் சேர்ந்துருக்குது. அதனால் இந்த பஞ்சகோஷத்தில் இருக்கிற தன்மையெல்லாம் சுத்தாத்மாவில் தெரியுது பாருங்க. பார்த்தீங்களா எப்படி இருப்பு? தேவதத்தன் கோபமாக இருக்கிறான். தேவதத்தங்கிறது ஆத்மா. இப்போ நான் சரீரத்தை சொல்லலை, தேவதத்தங்கிறது இப்போ ஆத்மா. அவன் இப்போ ஏன் கோபமாக இருக்கிறான்? சார் தனியாக பிரித்தோம்னா இது கோபம் அது கோபம் இல்லைன்னு காட்டிடுவேன். இந்த ஆத்மாவை மட்டும் இப்படி கொண்டாந்து வச்சுட்டு பாருங்கள், இதில் கோபம் இருக்கிறதா? இல்லை. இதை பாரு, தேவதத்தனுக்குள்ளே வச்சிடறோம். அந்த பஞ்சகோஷம் இப்போ கோபமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது கோபமாக இருக்கா? இருக்குது. அது மாதிரி இந்த ஆத்மா எல்லாருக்குள்ளேயும் சுத்த ஸ்படிகமாக இருக்குது. ஆனால் பஞ்சகோஷாதி யோகேன, அந்த யோகத்தினாலே அது தன்னிடம் இருப்பதாக தெரிகிறது. இப்போ நீங்கள் சொல்கிற தேவதத்தன்கிட்ட சொல்லும்பொழுது ரொம்ப நல்லா இருக்குது. உன்கிட்ட பார், நீ சுத்த ஆத்மானு நீ உணர்ந்தியா? என்றைக்குமே நீ உணரலை. ஏன்னா அனாதி காலத்துலேருந்து யோகம் இருக்குது. இப்போ நான் திடீர்னு இதை கொண்டு போய் துணியில் வச்சேன். நீங்கள்லாம் பார்த்து, சார் சும்மா நம்மளை ஏமாத்துறாரு, துணி மேலே வச்சுட்டு சிவப்பு கலர் காட்டுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தூய்மையாக இருந்தால் நீங்கள் பார்த்துட்டீங்க. இது வேற இது வேறன்னு பார்த்துட்டீங்க. விவேகம் இருக்குது. ஒரு அவிவேகிக்கு முதல் தடவை பார்க்குறவன் இந்த கண்ணாடி வேண்டாம் சார், இந்த மாதிரி நிறைய எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ப்ளூ தான் வேணும்னு. நான் ப்ளூக்கு மேலே வச்சுட்டு இதை எடுத்துக்கிறேன் சார்னா, லூஸு இதுதான் அது ஒன்று தான்டா. அவிவேகிக்கு பிரித்தறிய முடியல. இப்போ நாம் அநாதி காலத்துலேருந்து அவிவேகியாக இருக்கிறோம். பஞ்சகோஷமும் ஆத்மாவும் வேற வேற, பிருத்தக் பிருத்தக், இது வேற அது வேற. அப்படிப்பட்டதை நாம் அநாதி காலத்தில் சேர்த்தே பார்த்ததுனால இதனுடைய அசைவெல்லாம் அதில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி ஆத்மாவுடைய சைதன்யம், அதாவது அறிவும் உணர்வும் உடைய ஒரு தன்மை இந்த ஜடம் முதலான மனம் புத்தி போன்றவற்றில் இருக்கிற மாதிரி தெரியுது. மனம் அறிவுடையது போல செயல்படுது, புத்தி அறிவுடையது மாதிரி சொல்லிட்டு உங்களோட நான் வந்து கெட்டிக்காரன் தெரியுமா அப்படின்னு அது பேசுது. இதுக்கெல்லாம் அறிவு பெற்றது கொடுத்தது இவன் தர்மத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டான், அது தர்மத்தை இவன் எடுத்துக்கிட்டான். இப்போ தர்மம் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லை, இங்கே ஒரு தர்மமாக தெரியுது, ஒரு தர்மமாக தெரியுது. ஆத்ம தர்மம் அனாத்ம தர்மங்கிறது தெரியாமல் இங்கே ஒரு தர்மம் இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்து ஆத்மான்னு பிரிச்சிருக்கு. எல்லாரும் ஒட்டுமொத்த குழப்பத்தையும் சேர்த்து ஆத்மா நான் என்று சொல்கிறான். சரீரத்து தர்மத்தை நானுன்னு சொல்கிறான், பிராண தர்மத்தை நானுன்னு சொல்கிறான்.
அப்போ நானுங்கிறது வந்து இப்போ தனித்து பிரிக்க முடியாத அளவுக்கு ஐந்திலும் கலந்து அனுஸ்யுத அப்படின்னு சொல்கிறல, அப்படி ஊடாடி நிறைவி கிடக்குது. நம்ம ஆத்மா பாதாதி கேச வரைக்கும் அது நிரம்பிடுது. எங்கே நீங்கள் தொட்டாலும் எனக்கு தெரியுது. ஆத்மா தான் உணருது. ஆத்மாவுக்கு உணர்வே கிடையாது. உணர வேண்டிய அவசியம் இல்லை. அது உணர்வு மாத்திரமானது. ஆனால் சரீரத்திலேருந்து ஒரு உணர்வு வந்ததுன்னா அது தண்ணில் தானே பார்க்கும். எனக்கு வலிக்குதுன்னு தானே சொல்லும். சரீரத்தில் வலிக்குதுன்னு சொல்லுமா? ஆனால் இன்னொரு சரீரத்தில் வலி வந்ததுன்னா, வலிக்குதா, மருந்து போட்டுக்க, அப்படி போட்டு சிரிக்கும். நல்லா படட்டான். அப்போ நான் உனதுன்னு பிரியுது. இந்த ஆத்மா எப்படி பிரிஞ்சுது? சரீர உபாதியினால். அந்த உபாதியில் இருக்கிறதெல்லாம் வேற ஆத்மா, இந்த உபாதி இருக்கிறது வேற ஆத்மா. நான் வேற, நீ வேற. என்னுடைய தர்மங்களெல்லாம் சொல்கிறேன் கேள். நான் 60 கிலோ, ஃபேர் காம்ப்ளெக்ஷன், வெல் எஜுகேட்டட், பேலன்ஸ்டு மைண்ட், வெல்த்தி மேன், ஹெல்த்தி மேன். ஐ கேன் டூ திஸ், ஐ won't do these things அப்படின்லாம் தன்னை சொல்கிறான். யாருடைய தர்மம் அதெல்லாம்? ஆத்மாவுடைய தர்மமா? அனாதி காலத்திலேருந்து இந்த யோகம் இருப்பதனால நடுவில் நடந்திருந்ததுன்னா நம்ம உஷாராக இருந்திருப்போம். நானே 2 ரோபாட்டை செய்திருக்கிறேன். 2 ரோபாட்டும் ஐடென்டிக்கல். 2த்துக்கும் நான் ஆத்மாவை கொடுத்துட்டேன். ஆத்மாவை கொடுத்ததுனால அந்த 2 ரோபாட்டில் இருக்கக்கூடிய ஆத்மா ஒரே ஆத்மா தான். 2த்துக்குள்ளேயே நான் செலுத்தியிருக்கிறேன். ஒரே பியூர் ஆத்மா. இதுக்குள்ளே போனவுடனே அந்த ஆத்மா என் தன்மை உணர்வது இல்லையா? அறிவுணர்வு தான் என் தன்மை. அது உணரணும்னா எதை உணரணும்? இப்போ ரோபோட்டை தானே உணரணும். அது உணர்ந்த உடனே அந்த உணர்வு எங்கே ஏற்படுது? ஆத்மாவில் ஏற்படுது. அப்போ நான் இரும்பு மாதிரி கணக்கிறேன் அப்படின்னு அதுக்கு நான் அறிவு கொடுக்கல. நீ ஆத்மான்னு சொல்லலை. வேகம் இல்லாமல் கொடுத்துட்டதுனால அது நான் உள்ளே போன உடனே ஆத்மா ஃபஸ்ட்டு ஃபீலிங் என்ன கிடைக்கும்? அதுக்கு சுத்த அறிவோடு போயிருந்ததுன்னா, நான் உள்ளே போயிருக்கிறேன், கூப்பிடும்போது வெளியே போயிடணும். நமக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் அளவற்றவன், அமைதியானவன், ஆனந்த ஸ்வரூபம், அழியாதவன் அப்படின்ற அறிவோடு உள்ளே போயிடுச்சுன்னா, இப்போ கேட்குறேன், நீ யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் அளவற்றவன். இல்லை, நீ இந்த உடம்புக்குள்ளே தானே இருக்கிறேன், அது இன்னும் உபாதி, தற்காலிகமாக நான் அங்கே இருக்கிறேன், நான் எங்கும் இருக்கிறேன். நீங்கள் இங்கே கேட்டதுனால இங்கே பதில் சொல்கிறேன். வேற எங்கேயாவது கேட்டிருந்தாலும் நான் தான் பதில் சொல்வேன், எனக்கு வாய் இருந்தா அப்படின்னு சொல்லலை. அப்போ ஒரு ரோபாட்டுக்கு நான் அறிவோட இந்த ஆத்மாவை உள்ள வச்சுட்டேன், தன்னறிவோட. இன்னொரு ரோபாட்டுக்கு அது கொடுக்கல. இப்படி தான் நாமெல்லாம் விவேகம் தரப்படாத ஆத்மாவாக நாம் உள்ளே பிரவேசித்திருக்கிறோம். அப்போது அவர் உள்ளே நுழையும் போதே, பிரவேசம் பண்ணும்போதே அவிவேகியாக இருந்தாரா? இல்லை. உள்ளே நுழையிறது இருந்தால் தானே இந்த விவேகம்னு சொல்ல முடியும். நுழையதே இல்லை. அனாதி காலத்துலேருந்தே ஆத்மா இந்த ரோபாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இது ரோபாட்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா? சைவ சித்தாந்த இது வந்து யந்திர தனு அப்படின்னும். இந்த உடம்புக்கு யந்திர தனு. உடம்பு ஒரு யந்திரம் இது. மாயா யந்திர தனு அப்படின்னு இது பேர். இப்போ ரோபாட்டுக்கு அதே தான் மாயா யந்திர தனுன்னு பேர் வைக்கலாம். அதுக்குள்ளே ஆத்மா போனோம்னா அது கன்ஃபியூஷன் ஆகிடும். அதுக்கு தன்மை அறிவுணர்வு. கொடுக்கப்பட்ட அறிவோ உணர்வோ இந்த உடம்பு வழியாக தான் வருது. அது கண் வழியாக என்ன பார்க்குதோ அதுதான் என்னுடைய அறிவு. அப்போ அந்த ரோபாட்டுக்கு என்னென்ன உலகமோ அந்த தான் அனுபவம் சொல்லி, நான் இந்த அனுபவம் உடையவன், நான் இந்த அனுபவம் உடையவன், ஐ எம் அ ஃபாரின் ரோபோட், நீ வந்து லோக்கல், இப்படியெல்லாம் அதுக்கு சொல்லிக்கும். ஆத்மாவுக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. அது சுத்த சைதன்யமாக இருக்குது. எப்போ இதை மாதிரி முட்டாள்தனமாக இந்த ஆத்மா ஆச்சு, அவிவேகி ஆச்சு, எப்போல்லாம் கேட்காது. அனாதி காலத்தில். ஆனால் அந்த ரோபாட்டுக்குள்ள புத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது சிந்தித்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால
இந்த ஆயிரக்கணக்கான ரோபாட்டில் ஒரு சில ரோபாட்டுகள் புத்தியை பயன்படுத்தி நான் யாருன்னு விசாரிக்குது. மீது எல்லாம் தன்னை ரோபாட்னு முடிவு பண்ணிடுச்சு. R2D2, அதானே அது பேர், R2D2. ஸ்டார் ட்ரெக்குன்னு ஒரு கதையில் அவன் தானே முதல்ல கால் சாகன் எழுதின கதையில் முதல் ரோபாட்டு R2D2. ஸ்டார் வார்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லும். நீ எந்த ஜெனரேஷன்? நான் ஃபஸ்ட்டு G, நீ 2G. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? 5G. செல்ஃபோன்லேயே 5G வந்துருச்சு. அப்போ 2G பார்த்தா எப்படி சொல்லும்? ஆனால் 2Gயே நிறைய ஒர்க் பண்ணோம் சில சமயத்தில். இது செய்யாதெல்லாம் அது செய்து கொடுக்கும். நம்மக்கிட்ட பழைய கேட்ஜெட் இருந்ததுன்னா அதில் போட்டு தான் நம்ம செய்ய முடியும். இந்த மாதிரி உலகங்களில் பல ஜெனரேஷன் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு G தான் யாருன்னு கேட்கும்ல, அந்த தன்மையை அவர் கொடுக்காம விட்டாரா இந்த சரீரத்தில்? பரங்கருணைய பரமேஸ்வரன் எல்லாத்தையும் படைச்சு பிறக்கும் போதே அவிவேகியாவே பிறக்க வச்சு அனாதி காலத்துலேருந்து அவிவேகம் இருக்குன்ற இந்த சரீரங்களில், ஏன்னா சரீரமும் அவிவேகம் தானே. ஆனால் விவேகம் உண்டாகிறதுக்கு வேண்டிய புத்திங்கிற ஒரு சரீரத்தையும் கொடுத்துருக்கிறார். சரீரத்தில் ஒரு சட்டில் பாயிண்ட் அதையும் கொடுத்துட்டு யாராவது ஒருத்தர் இதை கண்டுபிடிக்கிறாரா பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ யாராவது ஒருத்தர் நான் யார் அப்படின்னு ஒரு கேட்குது. கேட்கும்போது விசாரிக்கும் பொழுது பதில் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரு குழப்பம் இருக்குது மட்டும் தெரிஞ்சுது. நாம் குழம்புறோம். அந்த ரோபோட் மேனுஃபேக்சர்கிட்ட வருது, நான் யாருங்க, யூ ஆர் த காட், நான் தான் கிரியேட் பண்ணேன். என்கிட்ட கேட்குது, நான் யார், நான் படைத்ததுனால நான் தான் நீ, உன் அறிவெல்லாம் என்னுடைய அறிவு. அப்படிங்களா? நீங்கள் கடவுளாச்சே, எங்களெல்லாம் படைத்தவராச்சே, அதனால் என்ன? உன்னிடம் கொடுக்கப்பட்ட அறிவு என்னுடையது, எனவே நீயும் நானும் ஒன்று. இல்லைங்க, நீங்கள் எல்லாம் வல்லவர், நான் வெறும் ரோபாட். ரோபாட்டுங்கிறது உபாதி. உன்னுடைய அறிவும் என்னுடைய அறிவும் ஒன்று. என்னுடைய உபாதி உன்னுடைய உபாதி வேறு. என்னுடைய உபாதி பிரபஞ்ச உபாதி, மாயா உபாதி. உன்னுடைய உபாதி மெட்டல் பாடி, டிங்கரிங் பாடி, அப்பப்போ ஆயில் ஓடணும், அந்த உபாதி. மற்றபடி உபாதியை நீக்கிடுப்பான். உபாதி எப்படி நீக்கிறது? அதை சொல்லுங்கள் பகவானே. உபாதி உண்மையாக இருந்தால் நீக்கணும், பொய்யா இருந்ததுன்னா அது நீக்க வேண்டிய அவசியம் இல்லைங்களே. அதுக்கு என்ன பண்ணணும்? பொய்ன்னு தெரிஞ்சால் போதும். அது பேர் ஞானம். ஞானேன மோட்சம். இப்போ ரோபாட் என்னாச்சு? அகம் பிரம்மாஸ்மி. அழகுடா, இவன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ரோபாட் அகம் பிரம்மாஸ்மி, உபாதிக்குள்ளே இருந்துக்கிட்டே. மற்றதெல்லாம் அவன் ரோபாட்லாம் என்ன இவன் நீ மட்டும் கடவுளுங்கிறான், உபாதிக்குள்ளே தானே இருக்கிறான். உபாதின்னு கூட சொல்லாது அதுங்களே. அது உபாதிங்கிறது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இது. ரோபாட்டாக இருந்துக்கிட்டு இப்படி கடவுள்னு சொல்கிறானே, என்ன ஒரு அநியாயம், கடவுள் துரோகம், இவனை நெருப்பில் எடுத்து கொளுத்துங்க, இவன் ஒரு சூன்யக்காரனாக இருப்பான் அப்படின்லாம் அவனை மக்கள் கொளுத்துறாங்க. அவன் அது கவலைப்படுறதில்ல. நானே எப்படா அந்த உபாதி கழியும்னு பார்த்தோம், நீங்களே இருக்கிறீங்க. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் அப்படி ஜாலியாக இருப்பான். இப்போ மறுபடியும் பார்ப்போம். பஞ்சகோஷாதி யோகேன தத் தன்மய இவ ஸ்தித சுத்தாத்மா நீலவஸ்திராதி யோகேன ஸ்படிக யதா. இப்போ முன்னாடி மாற்றி பாடுவோம். நீலவஸ்திராதி யோகேன ஸ்படிக யதா சுத்தாத்மா பஞ்சகோஷாதி யோகேன தத் தன்மய இவ ஸ்தித. புரியுது இல்லைங்களா? அங்கத்தில் ஒரு குழப்பத்தை சொல்கிறார். நான் யாருன்ற குழப்பம். இப்போது இந்த ரோபாட்டாக இருந்து கொண்டே தன்னை பிரம்மம்னு சொல்லுது. என்ன துணிச்சல்! அப்போ பிரம்மமாக எப்படி வாழும் அந்த ரோபாட்? எப்போதும் போலயே
ஆயில் ட்ராப்ஸ் போட்டுக்கோ, ஜாயிண்ட்ஸ் எல்லாம் சத்தம் வரக்கூடாதுன்னு. அதுக்கு வேண்டிய சார்ஜ் எதாவது வேணும்னா ப்ளக்கில் போயிட்டு சார்ஜ் போட்டுக்கோ. இதெல்லாம் செய்யும். இருந்தாலும் கடவுள்னு சொல்லும். எங்களை மாதிரி தான் நீ இருக்கிற, ஆயில் ட்ராப் போடுற, தினம் குளிக்கிற, பல் துலக்கிற, சார்ஜ் போட்டுக்கிற, அது கரண்ட்டில் சார்ஜ் போட்டு. இப்போ நீயை மட்டும் எப்படின்னு சொல்கிறேன். அனுபவத்தால் நான் உங்களை மாதிரி தான். அறிவில் நான் பிரம்மம். சரி, எங்களை மாதிரி தான் உனக்கு அனுபவம் மாதிரி. உலக அனுபவம்லாம் எனக்கு உங்களை மாதிரி தான். ஆனால் அந்த அனுபவம் எனக்கு வேறு மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த அனுபவம் சம்சாரம் கொடுத்துச்சு, எனக்கு அதே அனுபவம் இருக்குது, ஆனால் சம்சாரம் இல்லை. அனுபவத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அது கொஞ்சம் பழைய மாடலாக இருக்கலாம், ஞானி ஆகிடுச்சு இல்லை. அப்போ 2-3 விரல்லாம் போயிருக்கோம், உள்ளே இருக்க 2 ஸ்ப்ரிங்கெல்லாம் போயிட்டு 2 லெஃப்ட் ஹேண்டு தூக்க முடியாமல் இருக்கலாம். உனக்கு இதுவே முடியல, நீ கடவுள்னு சொல்கிறேன். அது என்ன சொன்னோம், எனக்கு அனுபவங்கள் உங்களை மாதிரி தான். ஆனால் அந்த உங்களுக்கு அனுபவங்களெல்லாம் சம்சாரத்தை தருது. எனக்கும் அதே அனுபவம் இருக்குது, ஆனால் என்கிட்ட சம்சாரம் இல்லை. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? மோட்சம் இது தான். அகம் பிரம்மாஸ்மின்னா பிரம்ம அனுபவம் ஏதாவது வருவோம். அப்புறம் அவர் மிதப்பார். இன்னும் பல ரோபாட்டுகளை அவர் சிருஷ்டி பண்ணுவார். அப்போவும் இந்த சிருஷ்டி பண்ணுறவர் தான் பண்ணுவார். அந்த ரோபாட்டு சிருஷ்டியெல்லாம் பண்ணார். அங்கே சிருஷ்டி பண்ணுறவர் தான் நானுன்னு சொல்லும். ஏன் வேலையை அவன் பண்ணுறான்னு சொல்லுவார். இன்றைக்கி என்ன சொல்லணும், ஈஸ்வரன் தான் சிருஷ்டி பண்ணுறாரு, அதுதான் என்னுடைய வேலை அவர் பண்ணிகிட்டு இருக்கார். நான் தான் அப்படி பண்ண சொல்லியிருக்கிறேன். பகவான் ஈஸ்வரன் எனக்கு கையில் தானே இருக்கிறார். நான் பிரம்மமாச்சே. அவர் மாயோட சேர்ந்துட்டு பிஸ்னஸில் இருக்கிறார். நான் தான் ஈஸ்வரனை அதெல்லாம் செய்ய சொல்கிறேன். சரி, அப்போ நீங்கள் ஈஸ்வரனை செய்ய சொல்கிறீங்கன்னா ஒன்று இதை செய்ய சொல்லுங்கண்ணே, ஒரு மாம்பழத்தை கொடுங்க கேட்குறேன். இந்த பாடியெல்லாம் ஈஸ்வரன் பண்ணுது, அவர் தான் மாம்பழம் கொடுப்பார். இப்போ நீங்கள் தரேன்னு சொன்னீங்கண்ணே, பிரம்மத்தான் நான் ஈஸ்வரனாக இருந்தால் தான் கொடுக்க முடியும். ஈஸ்வரனாக தான் இப்போ இருக்கிறீங்க, கொடுங்க மாம்பழத்தினை. நான் என்ன கொடுக்கறது, பாரு மாமரம் எடுத்துக்க. இங்கே சிருஷ்டியெல்லாம் இனது. அவன் நினைக்கிறான் என் கையிலேருந்து வரணும்னு பார்க்குறான். ஈஸ்வரன் கையிலேருந்து தான் கொடுப்பாரு, அவர் பிரபஞ்சத்தில் அவர் பற்றி பண்ணுவார். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், நீங்கள் ஒரு ஈஸ்வரன்றது உண்மையானால் மாம்பழத்தை கொடுங்கண்ணா. ஏற்கனவே சிருஷ்டி பண்ணிட்டேன், நீ இப்படிலாம் கேட்பேன்னு போய் கடையில் வாங்கிக்க. அந்த கடை அங்கே அது என் கடை தான். இப்படி பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த குழப்பம் எனக்கு தீர்ந்து போச்சா? இப்போ யாருக்கும் தன் ஆத்மாங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்போ நமக்கு வர இன்ப துன்பங்களான யாருடைய தர்மம்? ஆத்ம தர்மமா அனாத்ம தர்மமா? கோஷ தர்மம். அநாதிகால யோகேன சரீரவத் பாதி இந்த ஆத்மா. இப்போ அந்த அநாதிகால யோகம் முடிஞ்சு போச்சு, அது பேர் வியோகம். இப்போ வியோகம் ஆயிடுச்சு, நம்ம பிரிஞ்சிட்டோம்னா என்ன, அறிவில் பிரிஞ்சிட்டோம், அனுபவத்தில் இருக்கிறோம், கலந்து தான் இருக்கிறோம், உடம்போடு கலந்து தான் அனுபவம் ஆகுது. ஆனால் அறிவு சொல்லுது உடம்புக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போது நான் என்னோடய அறிவில் அசங்கம், அனுபவத்தில் சங்கம். இப்போ அறிவில் நான் பிரம்மங்கிறதுனால அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என்ன அது பாதிப்பதில்லை. நான் அறிவில் பிரம்மமாக இல்லாமல் ஜீவனாக இருக்கும்போது ஒவ்வொரு அனுபவம் என்ன பாதிக்குது. இப்போ நான் அறிவில் நான் பிரம்மம் சர்வ விபுகு என்று தெரிந்து கொண்ட பிறகு விஷ்ணுத்துவம் அகம், நான் எங்கும் இறக்கி இருக்கின்றவன், அழியாதவன், மாறாதவன், நிறைவானவன், பூர்ணம் அப்படின்னு எனக்கு அறிவில் இருக்கிறதுனால இந்த அனுபவங்கள் வழக்கம் போல் இருந்ததுன்னா என்ன பாதிக்கிறது இல்லை. ஒரு அனுபவம் நீ செத்துடுன்னு சொல்லுது, என்ன பாதிக்குமா? என்ன பாதிக்காது. உனக்கு பல லட்சம் ரூபாய் உங்களுக்கு தர போகிறாங்க, உங்களுக்கு பரிசு தராங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த அனுபவம் என்ன பாதிக்குமா? பாதிக்காது. ஆனால் எனக்கு என்ன ஆக போகுது, இது தோன்றி மறையிறது. நான் எப்பவுமே இருக்க போகிறது. இன்றைக்கி 10 லட்சம் நீங்கள் கொடுக்குறேன் அப்படிங்க, எத்தனை நாள் அதை வச்சு நான் இருப்பேன்? சிறுக பயன்படுத்தினா கூட 2 மாதத்தில் போயிடுமில்ல. ஒரு சில பேர்
20 லட்சம் போனதை ஒரு நாளில் விட்டுடுறாங்க. எவ்வளோ காசெல்லாம் போகிறதெல்லாம் பார்க்கணும். இப்போ இது மாதிரி இதுதான் சம்சாரமின்மை. இப்போ மோட்சம் என்பது என்னன்னா, அகம் பிரம்மம், நான் பிரம்மமாக உணர வேண்டும், அப்படி ஒரு உணர்வு எனக்கு வரணும்னு தவம் பண்ணாதீங்க தயவு செய்து. மோட்சம் இல்லாமல் வாழ்வது தான் பிரம்மத்துவம். ஏன்னா அனுபவத்தை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. பிராரப்தம் உங்களுக்கு கொடுத்துருக்குது சரீரம், அது நீங்கள் சிருஷ்டி பண்ணியிருந்தால் நீங்கள் அழிச்சிருக்கலாம். அது ஈஸ்வர சிருஷ்டி. நீங்கள் ஞானம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஞானம் வந்த பிறகு அதை நீங்கள் பண்ண முடியாது. இப்படி புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஆத்ம போதத்தை படிக்கிறோமோ இல்லையோ, ஆத்ம ஞானம் நமக்கு வந்துடும். இது ஆத்ம போதம். தன்னை நாம் எப்படி உணரணும், எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான். இப்போது அங்கே உட்காந்து கேட்கறத விட இங்கே பக்கத்தில் உட்காந்து கேட்குறது எவ்வளோ நல்லா இருக்குது, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுதான் என்னவோ இந்த சேரெல்லாம் பார்த்தோம்னா ஒரு காலேஜ் ஃபீலிங் கொடுக்குது. அப்போது இவங்க கட்டடிக்கிற ஃபீலிங் வந்துடும் உங்களுக்கு.